வணக்கம். செய்திகள் வாசிப்பது நித்யா. இன்றைய விளையாட்டுச் செய்திகள். பார்டர் கவாஸ்கர் கோப்பையை வென்றது ஆஸ்திரேலியா. 10 ஆண்டுகளாக தக்க வைத்த பார்டர் கவாஸ்கர் கோப்பையை ஆஸ்திரேலியாவிடம் இழந்தது இந்தியா. சிட்னி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதன் மூலமாக 3-1 என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றியது ஆஸ்திரேலியா. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்கா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகள் மோதுகின்றன. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கு விசாரணையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் என பொது வெளியில் தற்போது பரப்பப்பட்டு வரும் தகவல்கள் முற்றிலும் தவறானவை, எவ்வித அடிப்படை ஆதாரமும் இல்லாதவை. விசாரணை தொடர்பாக ஊடகங்களின் அடிப்படையில் செய்திகள் வெளியிட வேண்டாம். இவ்வாறான தவறான தகவல்கள் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு கடுமையான பின் விளைவுகளை ஏற்படுத்துவதுடன் புலன் விசாரணையின் நம்பகத்தன்மையும் பாதிக்கக்கூடும் என்று தமிழ்நாடு காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. $1 மில்லியன் பரிசு அறிவித்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சிந்துவெளி பண்பாட்டின் எழுத்து முறையை தெளிவாக புரிந்து கொள்ள உதவும் வழிவகையை கண்டறியும் அமைப்பு அல்லது நபருக்கு $1 மில்லியன் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சிபிஎம் மாநில செயலாளராக பே. சண்முகம் தேர்வு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் புதிய மாநில செயலாளராக பே. சண்முகம் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். விழுப்புரத்தில் நடைபெற்ற 24வது சிபிஎம் மாநில மாநாட்டில் மாநில செயலாளராக பே. சண்முகம் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். 81 நிர்வாகிகள் கொண்ட புதிய மாநில குழு தேர்வு. சிந்துவெளி எழுத்து வடிவ நாகரிகம் குறித்து விளக்கம் அளிக்கும் அமைப்புக்கு $1 மில்லியன் பரிசு என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சிந்துவெளி நாகரிக ஆராய்ச்சி மேற்கொள்ள தலைச்சிறந்த தொல்லியல் அறிஞர் ஐராவதம் மகாதேவன் பெயரில் ஆய்வு இருக்கை அமைக்க ரூ.2 கோடி நல்கை வழங்கப்படும். கல்வெட்டு ஆய்வாளர்கள் ஊக்குவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் 2 அறிஞர்களுக்கு விருதுகள் வழங்கப்படும். சிந்துவெளி பண்பாட்டு கண்டுபிடிப்பு நூற்றாண்டு நிறைவு கருத்தரங்கில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலிலும் அதிமுகவுடன் கூட்டணி தொடரும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேட்டியளித்துள்ளார். 2025ஆம் ஆண்டில் டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி மூலம் தேர்ந்தெடுக்கப்படவுள்ள ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் எத்தனை பேர்? விவரங்களை வெளியிடாமல் மூடி மறைப்பது ஏன் என்று பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வினா எழுப்பியுள்ளார். தமிழ்நாட்டில் 2025ஆம் ஆண்டு பிறந்து 5 நாட்களுக்கு மேலாகியும் நடப்பாண்டில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் எவ்வளவு பேர் அரசு பணிகளுக்கு தேர்வு செய்யப்படுவார்கள்? ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலம் எவ்வளவு ஆசிரியர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவர் என்பது குறித்த விவரங்களை இரு அமைப்புகளும் இன்னும் வெளியிடவில்லை. அரசு பணிகள் குறித்த அறிவிப்புகளுக்காக 1 கோடிக்கும் கூடுதலான இளைஞர்கள் காத்து கிடக்கும் நிலையில் அரசு பணிகள் குறித்த விவரங்களை திட்டமிட்டே வெளியிடாமல் அரசு தவிர்ப்பது கண்டிக்கத்தக்கது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம், ஆசிரியர் தேர்வு வாரியம் ஆகியவை ஓராண்டில் எத்தனை போட்டித் தேர்வுக்கான அறிவிக்கைகளை வெளியிட உள்ளன? அவை எந்தெந்த தேதிகளை வெளியிடப்படும்? அவற்றின் மூலம் நிரப்பப்பட உள்ள பணியிடங்களின் எண்ணிக்கை குறித்த உத்தேச திட்டம் அதற்கு முந்தைய ஆண்டின் டிசம்பர் மாத இறுதியில் வெளியிடப்படுவது வழக்கம். அத்தகைய ஆண்டு திட்டத்தை ஆசிரியர் தேர்வு வாரியம் இன்னும் வெளியிடவில்லை. அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் சார்பில் நடப்பாண்டில் 7 போட்டித் தேர்வுகளுக்கான அறிவிக்கைகள் வெளியிடப்படும் என்று கடந்த அக்டோபர் 10ஆம் தேதியே அந்த அமைப்பு அறிவித்தாலும் கூட ஒவ்வொரு போட்டித் தேர்வின் மூலம் எவ்வளவு பேர் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர் என்பது குறித்த விவரங்களை இன்னும் வெளியிடவில்லை. தமிழ்நாடு ஆசிரியர் பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் நடப்பாண்டில் 7 வகையான பணிகளுக்கு மட்டுமே போட்டித் தேர்வுகள் நடத்தப்படுவதை எந்த வகையிலும் ஏற்க முடியாது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை ஒவ்வொரு ஆண்டும் 15க்கும் கூடுதலான போட்டித் தேர்வுகள் அறிவிக்கப்பட்டு நடத்தப்படுவது வழக்கமாகும். ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் 2023ஆம் ஆண்டில் இது 12ஆக குறைந்தது. 2024ஆம் ஆண்டில் இது 8ஆக சரிந்தது. நடப்பாண்டில் வெறும் 7 போட்டித் தேர்வுகள் மட்டுமே நடத்தப்பட உள்ளன. தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு கோரி 1.30 கோடி படித்த இளைஞர்கள் காத்திருக்கும் நிலையில் வேலைவாய்ப்புகளின் எண்ணிக்கையை குறைப்பது நியாயம் அல்ல. தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் நிலைமை இன்னும் மோசமாக உள்ளது.
2024 மற்றும் 25ஆம் ஆண்டில் தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் வாயிலாக 10,375 ஆசிரியர்களும் உதவி பேராசிரியர்களும் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஒரே ஒரு ஆசிரியர் கூட நடப்பாண்டில் நியமிக்கப்படவில்லை என்பதுதான் வேதனையான உண்மை. 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 25ஆம் நாள் அரசு பள்ளிகளுக்கு 3,192 பட்டதாரி ஆசிரியர்களை தேர்ந்தெடுப்பதற்கான அறிக்கை வெளியிடப்பட்டது. ஆனால் இன்னும் அவர்களுக்கு பணி ஆணைகள் வழங்கப்படவில்லை. அந்த லட்சணத்தில்தான் அரசும் தேர்வு வாரியமும் செயல்பட்டு வருகின்றன. திமுக ஆட்சிக்கு வந்தால் அரசு துறைகளில் காலியாக கிடக்கும் 3,50,000 லட்சம் பணியிடங்கள் நிரப்பப்படும், 2 லட்சம் புதிய பணியிடங்கள் உருவாக்கப்பட்டு நிரப்பப்படும் என்று திமுகவின் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்தது. அதன்படி 5 ஆண்டுகளில் 5,50,000 லட்சம் பேருக்கு வேலை வழங்கப்பட வேண்டும். அது மட்டுமின்றி கடந்த 3,5 ஆண்டுகளில் அரசு பணிகளில் இருந்து 1,50,000 லட்சம் பேர் ஓய்வு பெற்றிருக்க கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதனால் ஏற்படும் காலி இடங்களையும் சேர்த்தால் மொத்தம் 7 லட்சம் பேருக்கு அரசு வேலைகள் வழங்கப்பட வேண்டும். அதற்காக ஆண்டுக்கு 1,40 லட்சம் பேருக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் கடந்த 4 ஆண்டுகளில் ஒட்டுமொத்தமாக சேர்த்தே 40,000 பேருக்கு தான் அரசு வேலைகளை திராவிட மாடல் அரசு வழங்கியிருக்கிறது. இதன் மூலம் படித்த இளைஞர்களுக்கு மன்னிக்கவே முடியாத அளவுக்கு பெரும் துரோகத்தை தமிழக அரசு செய்திருக்கிறது. படித்த இளைஞர்களுக்கு துரோகம் இழைப்பதை இனியாவது திராவிட மாடல் அரசு கைவிட வேண்டும். உண்மையில் தமிழ்நாட்டில் 6 லட்சத்திற்கும் கூடுதலான அரசு பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்றாலும் கூட நடப்பாண்டில் குறைந்தது 2 லட்சம் பேருக்காவது அரசு வேலைகளை வழங்க வேண்டும். அதற்கேற்ற வகையில் நடப்பாண்டிற்கான ஆள்தேர்வு அறிவிக்கை திட்டத்தை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம், ஆசிரியர் தேர்வு வாரியம் ஆகியவை உடனடியாக வெளியிட வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார். டெல்லியில் ரூபாய் 12,200 கோடி மதிப்பிலான திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். ரூபாய் 7,430 கோடி மதிப்பிலான மெட்ரோ 4ஆம் கட்ட ரயில் திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டிய பிரதமர் நரேந்திர மோடி பல கோடி மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்தார். உலகின் 3வது பெரிய பொருளாதார சக்தியாக இந்தியா மாறும் என்றும், அடுத்த 25 ஆண்டுகள் இந்தியாவிற்கும் டெல்லிக்கும் மிக முக்கியமானவை என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மதவெறி சக்திகளை எதிர்க்கும் திமுகவுடன் தொடர்ந்து பயணிப்போம் என்று சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். போராட்டம், ஆர்ப்பாட்டம் எல்லாம் அரசியல் சாசனத்தில் உள்ளவை. எந்த அரசும் அதை நிறுத்த முடியாது. திமுக வெளிச்சத்தில்தான் நாங்கள் இருக்கிறோம் என்று முரசொலியில் சொல்வது பொருத்தமானதல்ல என்று சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார்.